வீட்டுல நிம்மதியே இல்லை. பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு வந்துட்டே இருக்கு. ஆமா, இது என்ன பண்றா? ஐயோ ஐயோ, வெண்ணிலா, அடி வெண்ணிலா, அடி வெண்ணிலா, என்ன பண்ற? ஐயோ கூட பண்ணாத, என்ன பண்ற? அட என்ன, எதுக்கு இப்படி பண்றீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கற? தாத்தா என்ன பண்ணுவேன் தெரியும். தப்பான முடிவுல இந்த வயசுல எடுக்கலாமா? இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கற நீ? அப்பா என்னது? சத்தமா பேச, அங்க கேட்காது. என்னது? என்ன என்ன பண்ணிட்டு இருக்கற? தப்பு தப்புன்னு நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன தப்பு? இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, ஏதா இருந்தாலும் பேசிட்டு இருக்கலாம். சரியா? அட என்னன்னு சொல்லி தொலைங்க. என்ன இல்ல, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதடி. என்ன இந்த மாதிரி பண்ணுன? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் கட்டிட்டு இருக்கறேன். அதுதான் கட்ட வேணாம்னு சொல்றேன். இல்ல எதுக்கு தேவையில்லாத வேலை. இருங்க, நான் கட்டுவேன். இருங்க அண்ணா, வா இந்த பக்கம். அட விடுங்க, நீ நான் கட்டிடுறேன். அது வேப்ப மரத்துல, அது அம்மன் வேப்ப மரமாண்டா. என்ன இது நான் கட்டுன, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படி எல்லாம் பண்ணாதீங்க. அட இதையே கட்ட வேணாங்கறீங்க. ஐயோ நீங்க பாருங்க, இவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க. சொன்னா புரியும். அட உங்களுக்கு என்ன பைத்தியமா நீ? அந்த வயசு கிடையாது உனக்கு. அந்த என்ன நீங்க இத கட்டறதுக்கு எதுக்கு வயசு? இவ்வளவு தூரம் என்கிட்ட உரிமையா பேசுற பழகுற என்கிட்ட எதா இருந்தாலும் சொல்லுடி. ஏன் இந்த மாதிரி முடிவுலாம் எடுக்கற? அட கர்மத்தை, என்ன முடிவு எடுத்த நானு? தூக்கு போட போறியே. அடப்பாவி, என்ன அதுக்குள்ளேயே சாவ சொல்றீங்களா? என் பையன் தூரி கேட்டான்னு கட்டிட்டு இருக்கிறேன். தூக்குல தொங்க விட்டுருவீங்களா? இருக்குது ஊரி கட்டிட்டு இருந்தியா? நான் வேற என்னமோ நினைச்சிட்டேன். இல்ல நீங்களே கட்டி கொடுத்துட்டு போயிருங்க, நீ தொங்கிடுறேன். இல்ல வேண்டாம் வேண்டாம், நான் செய்ய மாட்டேன். கடைசி நான் உள்ள போக முடியாது. என் பையன் வேற என்னமோ நினைச்சேன். ஏதோ சுவாரஸ்யமான விஷயம் ஏதாவது நினைச்சா ஒண்ணுக்குமே இல்லாம சப்புன்னு போயிடுச்சு. தூக்கு மாட்டி தொங்குவா, நம்ம வாங்கலாம் அப்படின்னு இருந்தீங்களா? அப்படிலாம் நினைக்க மாட்டேன். போல ஆர்சி வாமா நீ. இருங்க நீ. எதுக்கு கட்டுற? இத என்னது கட்டுற? என்னை தொங்கறேன்னு வந்தீங்கல்ல, கட்டி விடுற. இப்ப நீங்க தொங்குங்க. இதுல நான் தொங்குறதா? ஏன்டி உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? எப்படி தெரியுது? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? குழந்தைக்கு தூரி கட்டிட்டு இருக்கிறேன். காலங்கத்தான் வரவங்களுக்கு எனக்கு என்ன தெரியும்? இங்க எனக்கு தூரி கட்டுறியா இல்ல தூக்கு கட்டுறியா? இவளை கடைசியா பாத்தீங்களா? இவள நான் இவ தூரி கட்டுறான்னு தெரியுமா, தூக்கு கட்டுறான்னு எனக்கு எப்படி தெரியும்? அங்கிருந்து நான் வரவளுக்கு என்ன தெரியும்? நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். ஒண்ணுமே தெரியாது. இவளை இவளுக்கு நான் மாட்டி விட்டு போயிடுறேன். அப்படி என்னத்த இப்படி மாட்டி விட்டு திருத்த தரப்பா. வேண்டாம் வெண்ணிலா, சரி விடு. நீயும் ஏதோ பண்ணிட்டு நானும் ஏதோ சொல்லிட்டேன், விடு. கோச்சுக்காத, சரியா? இதே பொழப்பா போச்சு. கொண்டுட்டு போங்க அத. சரி விடு, இரு. ரொம்ப அப்படி போவ இப்படி போவேன். கூட்டிட்டு போறேன் நீங்களே இப்படி தள்ளலான்னு பாத்தீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி விடு, தெரியாம ஏதோ பண்ணிட்டு நானும் ஏதோ தெரியாம சொல்லிட்டு விடு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், வாங்க அங்க போலாம். என்ன சொல்ல போறேன் என்கிட்ட? உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், வாங்க. என்ன சொல்ல போறேன்னு தெரியல. எங்க இங்க கூட்டிட்டு போற? உட்காருங்க. இப்படி வாங்க. இங்க உட்கார்றதா? இது மேலதான். என்னடி இங்க வந்து உட்கார சொல்ற? அப்படியே உட்காந்து இங்க கொண்டு உட்கார வச்சுட்ட. என்ன பிரச்சனை உனக்கு? பக்கத்து வீட்டுல ஒரு பிள்ளைக்கு முகப்பூர் இருந்துச்சாமாங்க. நீ அதுக்கு என்ன பண்றேன்னு என்னைய கேட்டா. என்ன பிம்பிள்ஸ்ன்னு சொல்ற? என்னாச்சு? அதான் எங்க அண்ணி வரட்டும், அவங்க எல்லாம் மங்கி எல்லாம் போட்டு இருப்பாங்க மூஞ்சிக்கு நல்லா வெள்ளை ஆவறதுக்கே, அவங்களை கேட்டு சொல்றேன் அப்படின்றது. அதெல்லாம் போடக்கூடாதுடி. நாங்க போடுறது வந்து ஃபேஷியல் பண்றது, அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இது நம்ம வீட்டு முறையில செஞ்சுக்கலாம் நம்ம, சரியா? மஞ்சத்தூள் 2 ஸ்பூனு, கடலை மாவு 2 ஸ்பூனு. கடலை மாவு எதுக்கு? போண்டா சுடுறதா? நேற்று தான் வடை சுட்டா, இன்னைக்கு போண்டா சுடலாமா? நான் டிப்ஸ் சொல்றதா வேண்டாம் எழுந்து போறப்ப. சரி நில்லுங்க, சொல்லுங்க. அப்ப சொல்ல விடாம போண்டா சுடுறதுன்னு கேக்குற? சரி சொல்லுங்க. போண்டா சுடுறது 2 ஸ்பூன்ல மாவு போண்டா சுடுறது. சொல்லி தொலைங்க. சொல்லி தொலைறதா? இதுக்கு மேல மரியாதை தேஞ்சிரு போல இருக்குது. அதாவது மஞ்சத்தூள் 2 ஸ்பூனு, சரியா? கடலை மாவு 2 ஸ்பூனு, முட்டையோட வெள்ளைக்கருவு இருக்கு பாத்தியா? மஞ்சக்கருவை எடுத்துட்டு வெள்ளைக்கருவு மட்டும் தான் சேர்த்திக்கணும். தேங்காய் 2 ஸ்பூனு. இதெல்லாம் நல்லா குழப்பி வச்சுக்கணும், சரியா? ஃபேஸ் நல்லா அப்ளை பண்ணிட்டு, அதாவது மூஞ்சில் நல்லா போட்டுக்கோங்க. கடலை மாவு 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 2 ஸ்பூன், தேங்காய் 2 ஸ்பூன், அப்புறம் வந்து முட்டையோட வெள்ளைக்கருவு, மஞ்சக்கருவு போடவே கூடாது. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி மூஞ்சில் நல்லா போட்டுக்கோங்க, நல்லா தேய்ச்சிக்கோங்க. இதெல்லாம் பிம்பிள்ஸ் இருக்கிற பக்கம் எல்லா பக்கம் தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் மூஞ்சை கழுவி வந்தீங்கன்னா, இதை தொடர்ந்து ஒரு வாரம் பண்ணால் கூட போதும். ஏன்னா நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாரம் பண்ணிங்கன்னா போதும், கண்டிப்பாக அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் போயிடும்டி வெண்ணிலா. போதுமா? உன் ஃப்ரெண்டுக்கும் சொல்லியாச்சு,
அவங்களுக்கும் சொல்லியாச்சு. என் ஃப்ரெண்டுக்கு. சரி சரி. அதனால மூஞ்சி இப்படி இருக்குதோ? எப்படி இருக்குது? கடலமாவு கலரா? கடலமாவு கலராவா? சரி அள்ளிதான் போண்டாதான் சுட. ஏதோ இது இவ வாந்தி வந்துடும். வாந்தி வந்துருமா? சரி ஓகே, உன் ஃப்ரெண்டுக்கும் சொல்லியாச்சு டிப்ஸு, அவங்களுக்கும் சொல்லியாச்சு. சரி பார்க்குறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், ரிசல்ட் தெரியும். நம்ம சேனலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.